சிறுகதையோட தலைப்பு நீச்சல் தெரியாத பண்டிதர். ஒரு நாள் கங்கையில் படகில் சென்ற ஒரு பண்டிதர் படகோட்டியிடம், உனக்கு ராமாயணம் தெரியுமா என்றார். படகோட்டி என்ன கூறினார்னா, எனக்கு தெரியாது சுவாமி என்றான். அப்படியா, வாழ்க்கையில் கால் பகுதியை வீணாக்கி விட்டாயே. சரி போகிறது, பாகவமாவது தெரியுமா என்றார். தெரியாதுங்களே அப்படின்னார். அப்படியா, வாழ்க்கையின் அரை பகுதியை தொலைத்து விட்டாயே. தொலையட்டும். சரி, பகவத்கீதையாவது தெரியுமா என்றார். அதற்கு படகோட்டி, தெரியாது பிரபு அப்படி என்று கூறினார். ஐயையோ, வாழ்க்கையின் முக்கால் பகுதியை வீணாக்கிட்டியேப்பா. இதெல்லாம் கூட தெரிஞ்சுக்காம வாழ்ந்திருக்கியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா என்று பண்டிதர் கேட்டபோது, படகில் ஒரு ஓட்டை வழியாக நீர் உள்ளே நுழைவதை கண்ட படகோட்டி திடுக்கிட்டு கேட்டான், சுவாமி, உங்களுக்கு நீச்சல் தெரியுமா என்று. அதற்கு பண்டிதர், தெரியாதேப்பா அப்படி என்று கூறினார். அதற்கு படகோட்டி, சுவாமி, உங்களோட முழு வாழ்க்கையும் இப்போ முடிய போகுதே, என்ன செய்வீங்க? பண்டிதர் கதி என்னாயிற்று என்பதை நான் சொல்லாமலே நீங்கள் அனைவரும் புரிந்து கொண்டிருப்பீர்கள். படகோட்டிக்கு கல்வி அறிவு இல்லை, பண்டிதருக்கோ வாழ்வியல் அறிவு இல்லை. ஒன்று இருந்தால் ஒன்று இல்லாத போது எல்லோருமே சமம்தானே. எந்த ஒரு மனிதரையும், அவர்களுடைய உருவத்தையும் அவர்களுடைய அறிவையும் தாழ்த்தி நம்ம எடை போடக்கூடாது. அதாவது இந்த கதையின் கருத்து என்னவென்றால், யாரையும் அலட்சியம் செய்யக்கூடாது என்பதே கதையின் நீதி. இப்படிக்கு அமிர்தா ஃபுட்ஸ் அண்ட் மசாலா ப்ராடக்ட்ஸ்.